கழிச்சு பிறந்த ஒரு ரொம்ப ஸ்பெஷல் காட் சைல்டு யாருன்னு கேட்டீங்கன்னா மெத்துசலா. அவர் ரொம்ப கடல் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டா தான் நான் நினைக்கிறேன். 2 வருஷம் கழிச்சா ரொம்ப பாடுகள் மத்தியில பிறந்தா. ரொம்ப ரத்தம் போய் ஐசியூல ஒரு 3 நாள் இருந்து பிளட் ஒரு 4 பாயிண்ட் லாஸ்டா இருந்து இன்னும் அதை நினைக்கும் போது இதோ நேற்று நடந்த ஒரு இன்சிடென்ட் மாதிரி தான் எனக்கு இருக்கு. நான் அப்படிதான் அவன் பிறந்த கதை. நான் ஐசியூல இருந்தேன். என் குழந்தை பிறந்து 6:15 பிறந்தேன். ஆனா நான் அவனை இது 13:30 மணிக்கு தான் பார்த்தேன். ஒரு 3 ஹவர் அவனுக்கு பால் இல்லாம அழுது ஒரு கண்ணீரோட அழுகையோடு பிறந்த குழந்தை. ஆனா ஒரு ஆசீர்வாதமா வளர்ந்துட்டு இருக்கான். ஆனா 2வது குழந்தைக்காக நான் ஒரு நாளும் 2வது குழந்தைக்காக பிளான் பண்ணல. ஃபேமிலியில யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா ஃபர்ஸ்டே ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கண்டிஷன்ல குழந்தை பிறந்ததுனால 2வது வேண்டாம் அப்படின்னு தான் இருந்தோம். கடவுள் பாருங்களேன், நம்ம நிறைய காரியங்களை சொல்லுவோம். நான் மன விருப்பத்தின்படி உனக்கு தங்குறி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். எனக்கு அவனுக்கு ஒரு 2 வயசு ஆகுற வரைக்குமே 2வது பாப்பா வேணும், இன்னொரு குழந்தைன்னு தான் நான் யோசிக்கவே கிடையாது. ஒன்னே போதும், ஒன்னு கஷ்டப்படி கிருபையில நல்லா வளர்த்து நல்லா பெருசாக்கி நல்லா படிக்க வச்சா போதும் அப்படின்னு தான் நான் இருந்தேன். ஆனா நான் பிரெக்னென்ட் ஆகுறதுக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு என்னமோ தோணுது, யாருக்கு ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்க எல்லாம் விளையாடும் போது மெத்துசலா என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். கனிமொழியாவை அவ வீட்டுக்கு போகும்போது அவளுக்கு அண்ணன் தங்கச்சி 2 பேர் இருப்பாங்க. 2 பேரும் விளையாடிட்டு இருக்கும்போது இவன் கூட விளையாடுவான். வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அழுவான், செம்மையா அழுவான். மம்மி இங்கதான் இருப்பான் அப்படின்னு அழுவான். வீட்டுக்கு குழந்தை தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அப்ப கூட இந்த சைடு கிடையாது, அந்த பக்கம் இருந்தேன். குழந்தை ரொம்ப அழுவான். அங்க போனேன், ஜானனா வீட்டுக்கு போனோம், ஜெனிதா வீட்டுக்கு போனோம்னு அழுவான். எனக்கு அப்ப கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. ரொம்ப பாப்பா இதே மாதிரி தனியா இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறானோ. சரி நமக்கு இல்லைன்னு ஃபீல் பண்றோம். ஆனா ஆண்டவர் கொடுக்கும் போது அவரோட சித்தம் ஒண்ணு இருக்கும்ல. ஆனா வீட்டுல எல்லாம் வேணான்னு தான் இருந்தாங்க. வீட்டுல நான் ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு குறைஞ்சிச்சுமா வேணாம் அப்படின்னு இருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டட் உண்மையாவே சொல்றேன். நான் இங்க இருந்து பாப்பா பெற்றுக்கணும், பாப்பா பிறக்கணும்லாம் மேத்யூஷான் பிறந்த குழந்தை கிடையாது. வேணாம் அப்படின்னு இருந்து ஆண்டவர் என்னோட உள்ளான இருதயத்தில் இருக்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு கொடுத்தா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். அப்படி கடவுள் எனக்காக கொடுத்த ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தான் நான் மேத்யூஷான் நினைக்கிறேன். அதே மாதிரி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் எவ்வளவு சீரியஸா பாப்பா பிறந்துச்சு, எப்ப 2வது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நான் போகக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். 2வதுக்கு எனக்கு பெயினே வரல. 27ஆம் தேதி டேட் கொடுத்தாங்க. நாளைக்கு டேட் கொடுத்துருக்காங்க. 26ஆம் தேதி எனக்கு பெயின் வரல. உடனே என்ன சொல்றாங்க, இங்க வாடிக்கு வந்துருங்க, ஒரு டியூப் விடுவோம். டியூப் விட்டா எனக்கு தெரியும், பெரியவங்களுக்கு தெரியும், பாப்பா பத்தவங்களுக்கு அது விட்டா 24 மணி நேரம் வலி இருக்கும். அதுக்கப்புறம் யூட்ரஸ் ஓபன் ஆகி அதுக்கப்புறம் பெயின் வலி வரதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். அது நரக வேதனை சொல்லிட்டாங்க. ஒரே அழ என்னால தாங்க முடியல. டெலிவரி வார்டுக்கு வெளியே உட்காந்து நான் அழுகுறேன். ஃபர்ஸ்ட் தான் ரத்தம் போய் அவ்வளவு கொடுமை அனுபவிச்சாண்டு, 2வது அந்த மாதிரி அனுபவிக்கணுமா அப்படின்னு சரியா நான் அக்காவுக்கு கூப்பிட்டா கால் பண்ணி சொல்லிட்டேன். இவர் கால் பண்ணி இந்த மாதிரி என்ன உள்ள கூப்பிட போறாங்க, இந்த மாதிரி டியூப் உள்ள விட போறாங்களா, அப்பதான் யூட்ரஸ் ஓப்பன் ஆகுமான்னு சொல்ற. அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு, நீ ஜெபம் பண்ண ஆண்டவர் மாத்துவாரு, லாஸ்ட் டைம்ல கூட மாத்துவாரு அப்படின்னு அவர் சொன்னது. ஏதோ எனக்கு உள்ள ஏதோ ஒரு ஆறுதலா இருந்தது. அப்படியே ஜெபம் பண்ணினே போறேன். அதை கூப்பிட்டாங்க லாஸ்ட். அது இந்த நேரத்துக்கு கூட மேத்யூ ஒன்னும் பிறக்கல. நைட்டு 8:15 தான் பிறந்தான் அவன். இந்த டைம்ல நான் டெலிவரி வார்டுக்குள்ள இருக்கு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இந்த நேரத்துல டெலிவரி வார்டுக்குள்ள உள்ள போற இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக டியூப் வைக்கிறதுக்காக கடுமான்னு சொல்லிட்டாங்க. உள்ள டியூப் வைக்க போறாங்க. டாக்டர் உடனே கூப்பிட்டு இவங்களுக்கு யூட்ரஸ் ஓப்பன் ஆயிடுச்சு, டியூப் எல்லாம் வைக்க வேணாம் அப்படின்னு என்ன அனுப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு பக்கம் கண்ணீரும் இருந்தது. இவ்வளவு வேலை மத்தியில தேவன் நமக்கு அற்புதம் செஞ்சிருக்காரு. வெளியே உடனே கால் பண்ணி சொன்னவர்கிட்ட இந்த மாதிரி டியூப் வைக்கிறேன்னு சொன்னாங்க. டியூப்லாம் வைக்கல, நார்மலாவே பெயின் பாப்பா பிறக்கிற மாதிரி பண்றாங்களா அப்படின்னு சொன்ன. ஒண்ணு இல்ல, உள்ள போன ஒரு 1/2 hour அந்த வலி அனுபவிச்சேன். அதுக்கப்புறம் பாப்பா பிறந்தா. ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு 4 பாயிண்ட் ரத்தம் தான் இருந்து. இந்த பாப்பாக்கு அந்த அளவுக்கு பிளட் போல. லாஸ்ட்ல 10 பாயிண்ட் இருந்தது. ஆண்டவர் பாருங்களா, நினைப்பதற்கும் வேண்டுகிறதற்கும் மேலாய் செய்கிறவர். என் தேவன் என் வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் அது கரெக்டா செய்வாரு, சரியான நேரத்துக்கு செய்வாரு, ரொம்ப ஸ்பெஷலா செய்வாருன்ற ஒரு விசுவாசம் இருந்தாலே போதும். நம்ம வாழ்க்கையில எல்லாமே அற்புதமா நடக்கும். இன்ன வரைக்கும் 1 வயசு வரைக்கும் அவனுக்கு எவ்வளவு சளி பிடிச்சிருக்கு, எத்தனையோ தடவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா போகும்போதெல்லாம் ஒரு கவலையோடு தான் போவான். ஆனா அது சீக்கிரத்துல தேவன் சுகத்தை கொடுத்துருவாரு. பெரிய ஆபத்துக்கு என்ன ஒரு நாள் அவர் கொண்டு போனது கிடையாது. ஒரே ஒரு விஷயம் இந்த நேரத்துல உங்களுக்கு சொல்லணும்னா, ஆபத்தான நேரத்துல தேவனை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பா நிச்சயமா நமக்கு அவர் பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். சிறு சாட்சி தேவன் ஆசீர்வதித்திருக்காரு. நன்றி சொல்கிறேன்.